தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோவிலில் வந்து 40க்கும் மேற்பட்ட அழகான அற்புதமான சிற்பங்கள் இருக்குது. இந்த காணொளி முழுக்க பாருங்கள். இந்த கோவிலை பற்றின முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம். தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை சொல்லியிருப்பேன். தமிழ்நிலையில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த கோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற சிலைகளை பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த காணொளி முழுசாக பாருங்கள். வாங்க இந்த கோவிலுக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கோவில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் வந்து பாளையங்கோட்டையிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. பெரும்பாலும் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற எல்லா பேருந்துமே வந்து இந்த ஊரில் நிற்கும். அதனால் அந்த கோவிலுக்கு வர்றது மிக சுலபம் தான். இந்த கோவில் வந்து 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த கோவிலுக்கு நம்ம வந்த உடனே முதல்ல பார்க்குறது வந்து பிரம்மாண்டமான ராஜகோபுரம். 110 அடி கொண்ட 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். இந்த கோவில் வந்து ஒரு திருமால் கோவில். இங்கே வந்து மூலவர் வந்து திருமால் தான். இந்த கோபுரத்தை கடந்த உடனே நம்மளுக்கு அடுத்தது தெரிகிறது வந்து இந்த அழகான மண்டபம். இந்த அழகான மண்டபத்தில் 6 தூண்கள்லேயும் 6 அற்புதமான அழகான சிற்பங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையுமே அவ்வளோ பிரம்மாண்டமாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த சிலைகளோட அணிகலன்கள், ஆடைகள், அப்புறமா இந்த சிலைகளோட கை கால்கள் இருக்கிற நரம்புகள் எல்லாமே அவ்வளோ உயிர்ப்போடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயிலில் மொத்தமாக 3 திருச்சுற்று இருக்குது, அதாவது பிரகாரம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 2வது பிரகாரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோவிலில் இருக்கிற 42 அற்புதமான சிற்பங்கள் போக தூண்களில், அப்புறமா சுவர்களில், அப்புறமா திருச்சுற்றில் இருக்க எல்லா சிற்பங்களும் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த கோவிலோட சிற்பங்கள்லேயே வந்து இந்த கோவிலோட பழமையை காமிக்குது. இந்த கோவிலில் இருக்கிற 42 சிற்பங்களில் 2 வியக்க வைக்கிற அற்புதமான சிற்பங்கள் இருக்குது. அந்த 2 சிற்பத்தை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். என்னென்னா, ஒரு சிற்பம் வந்து மன்மதன் சிற்பம். அதாவது ஒரு தூணில் வந்து கையில் கரும்பு வில்லு வச்சுருக்கிற வந்து மன்மதன் சிற்பம் ஒன்று இருக்குது. இந்த மன்மதனோட சிற்பத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த மன்மதனோட கையில் வந்து கரும்பு இருக்குது. அந்த கரும்போட தோகை மேலே வந்து ஒரு சின்ன துவாரம் இருக்குது. அதாவது ஒரு மிளகு உள்ளே போகிற அளவுக்கு ஒரு துவாரம் இருக்குது. அது வழியாக மிளகையோ இல்லைனா ஒரு குண்டூசியோ நம்ம அந்த கரும்போட தோகை மேலே இருக்கிற அந்த துவாரத்தில் போட்டோம் அப்படின்னா, அந்த கரும்போட அடித்தூர், அதாவது கீழே வந்து அந்த குண்டூசியோ இல்லை மிளகோ வந்து விழுந்துருது. அவ்வளோ அற்புதமாக அந்த ட்ரில்லிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. இந்த மன்மதன் சிற்பத்தை பற்றியும் ரதியோட சிற்பத்தை பற்றியும் நம்ம தனியாகவே ஒரு காணொளி வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ அதை பற்றி போஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து ரதி சிற்பம். இதே மன்மதன் சிலைக்கு எதிரில் இருக்கிற ரதி சிற்பம். அவ்வளோ அழகான ஒரு ரதி சிற்பத்தை நான் இது வரையும் பார்த்தது கிடையாது. ரதி சிற்பம் நிறைய கோவில்களில் பார்த்துருக்குறேன். ஆனால் இவ்வளோ டீட்டெயில்ஸோட இவ்வளோ அழகான ஒரு ரதி சிற்பத்தை நான் வேறு எந்த கோவிலையும் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த ரதி சிற்பத்துக்கு வந்து அது மட்டும் சிறப்பு கிடையாது. எப்படி பெண்கள்லாம் வந்து மூக்கு குத்திருப்பாங்களோ அதே மாதிரி அந்த சிலைக்கும் அந்த மூக்கு குத்திருக்கிறாங்க. அதாவது அந்த மூக்கு குத்திருக்க இடத்துல துவாரம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன குச்சி ஒன்று வச்சுருப்பாங்க. அது போக வந்து இந்த கோவிலில் வந்து 3 பிரதானமான சன்னதிகள் இருக்குது. அந்த 3 பிரதானமான சன்னதிகள்லையும் இருக்கிற ஒவ்வொரு தூண்கள்லேயும் சிற்பங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு தூண்லேயும் வந்து சின்ன சின்ன சிற்பங்களாக அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சிற்பமே வந்து ரிப்பீட்டே ஆகாமல் இருக்குது இந்த கோவிலில். அது போக பிரம்மாண்டமான சிற்பங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பீமன், சிவனடியார்கள், வீரபத்ரர், ரம்பை, கர்ணன், அர்ஜுனன் வந்து தவம் செஞ்ச சிற்பம், ஒரு குறவன் வந்து ராஜகுமாரியை கடத்துகிற மாதிரி ஒரு சிற்பம், அதெல்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம நாட்டில் இருக்க எல்லா அழகான அப்புறம் பிரம்மாண்டமாக இருக்கிற எல்லா சிற்பத்தையும் ஒரே கோவிலில் வச்சு செஞ்ச ஒரு கலைக்கூடம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அந்த கோவிலை வந்து சிற்பக்கலையின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்ப்நெயில்ல போட்டிருந்தேன். இந்த கோவிலை பற்றி நம்ம நாட்டில் உள்ள அறிஞர்கள், அப்புறமா பல ஆன்மீக பெரியவர்கள் வந்து இந்த கோவிலை பற்றியும், இந்த கோவிலோட வரலாற்றை பற்றியும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு நூல் வந்து விரலி விடு தூது அப்படின்ற ஒரு நூல் வந்து இந்த கோவிலை பற்றி முழுக்க முழுக்க இந்த கோவிலோட வரலாற்றையும், இந்த கோவிலில் இருக்க சிற்பக்கலையை பற்றியும், அப்புறமா அந்த கோவிலை யார் கட்டினாங்க அப்படின்ற வரலாற்றை பற்றியும் இந்த விரலை விடு தூது அப்படின்ற இலக்கிய நூல் வந்து பேசுது. உள்நாட்டு அறிஞர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு அறிஞர்கள், ஹாரிஸ், கால்டுவெல் போன்ற நிறைய வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து இந்த கோவிலில் இருக்க சிற்பத்தை பார்த்து அவ்வளோ அற்புதமாக பாராட்டியிருக்கிறாங்க. திருநெல்வேலி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ அற்புதமான அழகான கோவில். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள்.
நிறைய கோயில்களை பற்றியும் அதோட வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோயிலை பற்றியும் அதோட வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முழுக்க இந்த காணொலிலாம் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள்.